பெண்களுக்கு அதிகாரத்தை நாங்க கொடுக்க போறோம். எத்தனை பேருக்கு நீ அதிகாரத்தை கொடுத்து கிழிச்ச? முஸ்லிம் பெண்களை விடு, முஸ்லிம் ஆண்களுக்கு நீ அதிகாரத்தை கொடுத்தாயா? பார்லிமெண்ட்ல இந்த பிஜேபியின் சார்பா ஒரு முஸ்லிம் எம்பி உண்டார், காங்கிரஸ் சார்பா இருக்கிறது, ஏனைய கட்சிகளின் சார்பாக இருக்கிறது, பிஜேபியின் சார்பாக ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது. காரணம் முஸ்லிம்கள் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று திட்டத்தோடு செயல்படுகிற இந்த கூட்டம் முஸ்லிம் பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போறாங்க. இவங்க கொடுப்பாங்களா? அல்கிஸ் பானு கதர்னால அந்த பெண்ணுக்கு நீதி வழங்காத நீங்கள், ஆசிபாவை கோவில் கருவறையில் வைத்து பாலியல் வன்புணர்வு செய்த கூட்டம் விடுதலையாகி வெளியே வருகின்ற பொழுது மாலை அணிவித்து வரவேற்பு செய்த நீங்கள் எங்க பெண்களை பத்தி கவலைப்படுறீங்களா? எங்க பெண்களுக்கு நீங்க அதிகாரத்தை கொடுக்க போவதாக சொல்வதை நாங்கள் நம்பணுமா? அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. இவர்கள் வக்ஃபோடு நிறுத்த மாட்டார்கள், பொது சிவில் சட்டம் என்று அடுத்து வருவார்கள். நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். மே மாதம் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது. நீங்கள் அதிகாரத்திற்கு பயந்து அநியாயமான முறையில் தீர்ப்பளித்தால் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். நாடே திணறுகிற வகையில் ஜனநாயக பூர்வமான போராட்டங்களை வீரியத்தோடு நாங்கள் முன்னெடுப்போம். ஒன்றை மாத்திரம் நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்வோம். நீங்க பயம் காட்டி, பூச்சாண்டி காட்டி, சட்டம் அதிகாரம் இதையெல்லாம் காட்டி எங்களை பயமுறுத்தலாம் நினைச்சா உன் அதிகாரத்துக்கு நாங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம்.